நிறைய 5 கூட 10 கூடலாம் படிக்கிறேன். வெறும் 2.5 கூட இருந்தா போதும் உங்களுக்கு துணி வந்து அழகா துவைச்சு கொடுத்துரும். யாரோட ஹெல்ப் நீங்க எதிர்பார்க்க வேண்டாம். ஜஸ்ட் 3 வரதும் சரி, ஒரு கையா இருந்தாலும் சரி, தாராளமா நீங்க இப்படி லிஃப்ட் பண்ணிக்கலாம். இதுல ட்ரையரோட வரும். ட்ரையரோட வரும். உங்களுக்கு துவைச்சு அலாசு காய வச்சு கூட கொடுத்துரும். ஸ்ட்ராங் எதுக்காக பார்த்தீங்கன்னா நீங்க பெட்ஷீட்டோ ஜீன்ஸோ இருக்கும். அதெல்லாம் தண்ணியில போட்டா ரொம்ப வெயிட் ஆயிரும். அப்போ மோட்டர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு சுத்தும். அந்த ஹெவி லோடு போட்டாலும் உங்களுக்கு அந்த இந்த கெப்பாசிட்டில உங்களுக்கு சுத்தணுமா அந்த இதுல உங்களுக்கு சுத்தி நீட்டா உங்களுக்கு கொடுத்துரும். பஸ்ஸர் உங்களுக்கு ஆட் ஆயிரும். அதாவது ட்ரை ஆகி முடிஞ்சிருச்சு அப்படின்னா நமக்கு வந்து இதுலயே பஸ்ஸர் இருக்கும். நீங்க துவைச்சு முடிச்சாலும் பஸ்ஸர் வரும், ட்ரையர் முடிச்சாலும் பஸ்ஸர் எல்லாத்துக்கும் அதுவா ஊற வச்சு லைட்டான ஷேக்ல இருக்கும். ஊற வச்சதுக்கு அப்புறம் 15:0 மட்டும் உங்களுக்கு துவைச்சு கொடுத்துரும். பக்காவா உங்களுக்கு கிளீனிங் கிடைச்சிடும். கரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 5 மணி நேரம் ஓட்டினா தான் உங்களுக்கு 1 யூனிட் கரண்ட் வரும். கடைசி வரைக்கும் நீங்கள் போயிட்டு நாங்கள் என்னென்ன மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம் என்னென்ன பண்ணுறோம் நீங்கள் A to Z மட்டும் நீங்கள் பார்க்கலாம். பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மட்டும் நீங்கள் வாங்கிட்டு போகலாம். இந்த வீடியோவில் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூர் இருக்க தேவி லட்சுமி இண்டஸ்ட்ரியில் தான் வந்திருக்கோம். இங்கே வந்து ரொம்பவே வந்து லோ ப்ரைஸில் எல்லாரும் வாங்கக்கூடிய ப்ரைஸில் வந்து வாஷிங் மிஷின், மிக்ஸி, அதே மாதிரி வந்து கிரைண்டர், இந்த மாதிரி எல்லாமே வந்து குவாலிட்டியாக சொந்தமாக தயாரித்து கொடுத்துட்ருக்காங்க. இதை பற்றி சார் எல்லாமே டீட்டெயிலாக கேட்டுக்கலாம். ப்ரோ வணக்கம். ப்ரோ வணக்கம். நம்ம கம்பெனி பற்றி நம்ம என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்கோம் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஓகே, நம்ம கம்பெனி நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா DLIன்னு சொல்லுவோம். DLI தேவி லட்சுமி இண்டஸ்ட்ரி தான் ஷார்ட் ஃபார்மாக நம்ம வந்து DLIன்னு சொல்கிறோம். நம்ம கம்பெனி எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் சின்னவடம்பட்டி 5 நகர் ஏரிக்கரையில் லொக்கேட் ஆயிருக்கு. நம்மளோட இன்னொரு ஆஃபீஸும் இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் சங்கனூர் ரோடுன்னு சொல்லுவாங்க. அதில் பத்திர ஆஃபீஸ் சொல்லுவாங்க. சங்கனூர் ரோடு பழைய பத்திர ஆஃபீஸ் சொல்லுவாங்க. நம்மளோட ஆஃபீஸ் வந்து லொக்கேட் ஆயிருக்கு. நம்ம கம்பெனி என்னென்ன தயாரிக்கிறோம் பார்த்தீங்கன்னா யாருமே கொடுக்க முடியாத பிரைஸ்ல குவாலிட்டியில பாத்தீங்கன்னா நீங்க ஆல் ஓவர் இந்தியாவில் தேடினாலும் சரி இந்த ஒரு பிரைஸ்ல எங்கேயுமே கொடுக்க மாட்டாங்க. எங்க கொடுக்காம பார்த்தீங்கன்னா நம்ம தேவி லட்சுமி இண்டஸ்ட்ரியில தான் கொடுக்குறாங்க. அப்படி என்னன்னு தானே கேட்குறீங்க? ஒன்றும் கிடையாது. வாஷிங் மிஷின், கிரைண்டர், மிக்ஸி 3 ஐட்டம் நம்ம வந்து சொந்தமா தயாரிச்சு உங்களுக்கு நாங்கள் டைரக்ட் டு கஸ்டமர் கொடுத்துட்டு இருக்கோம். முக்கியமான விஷயம் அது என்ன பிரைஸ்னு கொஞ்சம் சொல்லுங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வாஷிங் மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா என்னப்பா நீ ஒரு 10,000 எல்லாரும் வெளியே வந்து 15,000 சொல்றாங்க, நீ ஒரு 10,000 கொடுப்பேன். அவ்வளோலாம் நாங்கள் தரவே மாட்டாங்க. நீங்கள் ஷாக்கர் ஆளுக்கு நாங்கள் வந்து ப்ரைஸ் வச்சுக்கோ. எவ்வளோ தானே கேட்குறீங்க? வெறும் 2,950 ப்ளஸ் ஜிஎஸ்டியோட கொடுத்துட்ருக்கோம். அதே மாதிரி மிக்ஸி எல்லாம் ஸ்டார்டிங் மிக்ஸி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 ஜாரோட நாங்கள் வந்து 750 வாட்ஸோட வந்து உங்களுக்கு ஜிஎஸ்டியோட சேர்த்து வெறும் 2,000 கொடுத்துட்ருக்கோம். ஜிஎஸ்டி சேர்த்துனாலுமே அவ்வளோதான் வரும். ஜிஎஸ்டி சேர்த்தியே உங்களுக்கு 2,000 வெறும் 2,000 கொடுங்க. அப்படியே மிக்ஸி எடுத்து போகலாம். ப்ளஸ் ஜிஎஸ்டி போடவே மாட்டோம். ஓகே, ஜிஎஸ்டியோட சேர்த்து உங்களுக்கு 2,000 நாங்கள் ப்ரைஸை கேட்கும்போது ரொம்ப ஹைப் ஆகுது ப்ரோ. அதே மாதிரி இப்போ வீடியோக்குள்ளே போயிட்டு எனக்கு என்னென்ன இருக்குன்னு கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்ல முடியும்? உங்களுக்கு எல்லாமே A to Z என்னென்ன வாரண்டி என்னென்ன கெப்பாசிட்டி இருக்கு உங்களுக்கு டீட்டெயிலாக காமிச்சிடும். வாங்க போகலாம். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ப்ரோ ஃபர்ஸ்ட் வாஷிங் மிஷின் எங்க இருக்கு கொஞ்சம் காட்டுங்க ப்ரோ. இதுதான் நமக்கு தேவி லட்சுமி கண்டுபிடிச்ச காம்பாக்டான வாஷிங் மிஷின். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட ஸ்டார்டிங் வந்து 6 கிலோலேருந்து 8 கிலோ 9 கிலோ கடைசியாக பார்த்தீங்கன்னா 11 கிலோ மட்டும் நம்மளாம் சொந்தமாக தயாரிச்சு கொடுத்துட்டு இருக்கோம். இது எப்படி யூஸ் பண்ணணும், இது எப்படி யூஸ் பண்ணக்கூடாது, இதோட பிரைஸ் என்ன, இதுக்கு வாரண்டி எவ்வளோ தரீங்க, இது என்னெல்லாம் பண்ண போகுதுன்னு உங்களுக்கு டீட்டெயிலாக காட்ட போகிறேன். ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் 6 கிலோ, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இது 8 கிலோ, அப்புறம் பார்த்தீங்கன்னா இது 9 கிலோ, அப்புறம் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இதுதான் 11 கிலோ. ஸ்டார்டிங் வந்து உங்களுக்கு 6 கிலோ காமிச்சிடும். 6 கிலோல இருந்து பார்த்தீங்கன்னா மேலே உங்களுக்கு காமனாக ஒரு லிட் வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பைப்பு கொடுத்துருவாங்க. இந்த பைப் எதுக்காக பார்த்தீங்கன்னா மிஷினை நீங்கள் திருப்பினா தெரியும். இங்கே ஒரு ஹோல்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, நீங்கள் கை தெரிய பார்த்தீங்களா? கண்டிப்பாக இதான் ஹோல்ஸ். இதை நீங்கள் ஃபுல்லாக கழட்டிட்டு நாங்கள் 2 வாசல் கொடுத்துருப்போம். உள்ள ஒன்று வெளியே ஒன்று செட் பண்ணிட்டு நீங்கள் டைட் பண்ணிட்டா இந்த மாதிரி உங்களுக்கு இன்லெட் பைப் ரெடி ஆயிரும். இதில் தான் வந்து தண்ணி உள்ள போடுறதுங்களா? இதுக்குள்ள தான் நீங்கள் பைப் வழியா ஹோஸ் வச்சு டைரெக்டாக கனெக்ட் வச்சு தண்ணி உள்ள வச்சுக்கலாம். இங்கே கரெக்டாக பைப் வசதியே இல்லைன்னு நீங்கள் நினச்சா கூட அதுக்குமே கவலைப்படாதீங்க. பக்கெட்டில் குளத்துல கூட தாராளமாக நீங்கள் தண்ணி பிடிச்சி கூட ஊற்றிக்கலாம். உள்ள என்னென்ன இருக்குன்னு காமிச்சிடறேன். அதுக்கப்புறம் பைப் உங்களுக்கு காமிச்சாச்சு. மெயினான விஷயமே பார்த்தீங்கன்னா எல்லா மிஷினுக்கு தேவையான பார்த்தீங்கன்னா வாரண்டி தான். ஓகே, எத்தனை வருஷம் ப்ரோ வாரண்டி? பார்த்தீங்கன்னா 1 இயர் தான் கொடுத்துருக்கோம். 1 இயர் தான் கொடுக்குறேன். நீங்கள் கவலையப்பட வேண்டாம். 1 இயருக்கு அப்புறம் நீங்கள் 30 வருஷம் 50 வருஷம் எவ்வளோ வருஷம் கழிச்சு வந்தாலும் நம்ம சர்வீஸ் சப்போர்ட் உங்களுக்கு பெஸ்ட்டாகவே நம்ம பண்ணி கொடுப்போம். ஓகே ப்ரோ, இப்போ அதுக்கான சின்ன சின்ன ஸ்பேர் வேணும் அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு டெமோ கூட நான் சொல்லிடுறேன். ஓகே, இப்போ இந்த ஸ்டிக்கர் நாங்கள் இங்கே ஒட்டியிருக்கோம். நீங்க 10 வருஷம் கழிச்சு இது கிழிஞ்சிருச்சு, நீங்க 10 வருஷம் கழிச்சு வந்தா கூட இந்த ஸ்டிக்கர் கூட நீங்க கேட்டா கூட நாங்க தந்துருவோம். தனியா கேட்டா கூட தந்துருவோம். ஏன்னா பாத்தீங்கன்னா ஃபுல்லா சுத்தி பார்த்தா தெரியும். இது முழுக்க மேனுஃபேக்சரிங் யூனிட். நாங்க சின்ன காம்பவுண்ட்ல இருந்து பெரிய காம்பவுண்ட் நம்மள சொந்தமா தயாரிச்சு கொடுக்கறனால தான் உங்களுக்கு இப்படி நாங்க பெஸ்ட் பிரைஸ்ல அதே மாதிரி சர்வீஸ் சப்போர்ட்டும் உங்களுக்கு குட்டா பண்ண முடியுது ப்ரோ. இப்போ அதாவது என்னன்னா இதுல A to Z எல்லாமே ஓன் ப்ராடக்ட் எல்லாமே. இப்போ நாங்க ஸ்டார்டிங் ஆரம்பிக்கிறோம் பாத்தீங்களா, ஸ்டார்டிங் சின்ன காம்பவுண்ட்ல இருந்து ஃபினிஷிங் இந்த பேக்கிங் மட்டும் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம சொந்த தயாரிப்பு. சூப்பர் ப்ரோ. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ள வந்து உங்களுக்கு இம்ப்ளர் வந்துடும். ஓகே, இம்ப்ளர் வந்து பார்த்தீங்கன்னா இதான் நம்ம இம்ப்ளர் சொல்லுவோம். ரைட் அண்ட் லெஃப்ட் உங்களுக்கு 2 டைரக்ஷன் வச்சிருக்கோம். கிளாக் ஆன்டி கிளாக் வைஸும் உங்களுக்கு மாறி சேர்த்துரும்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் என்னென்ன அட்வான்டேஜ் இருக்குன்னு நான் முன்னாடி சொல்லிடுறேன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் சேவ் உங்களுக்கு நல்லாவே இருக்கும். ஓகே. 2.5 குடம் 3 குடம் தண்ணி இருந்தாலே போதும், உங்களுக்கு துணி வந்து அழகாக துவைச்சு கொடுத்துரும். உங்களுக்கு தண்ணி வந்து நிறைய 5 குடம் 10 குடம் பிடிக்காது, வெறும் 2.5 குடம் இருந்தால் போதும், உங்களுக்கு துணி வந்து அழகாக துவைச்சு கொடுத்துரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரண்ட் 3 கோர் ஒயர் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலாக ஃபேனு டிவி அது போறீங்க பார்த்தீங்கன்னா அந்த கரண்ட் வீட்டில் என்ன கரண்ட் இருக்கோ அதிலே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தனியாக செப்பரேட்டாக கரண்ட் எடுக்க தேவை உங்களுக்கு கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பேஸும் மிச்சமாக இருக்கும். பெரிய இடம் தான் வாங்கணும், பெரிய இடத்துல தான் வைக்கணும் அப்படிங்கிறது சின்ன இடம் பார்த்தாலே உங்களுக்கு வீடியோவில் பார்த்தா தெரியும் அளவு தான் இருக்குது. நீங்கள் சின்னதாக வச்சுக்கலாம். அதே மாதிரி நீங்கள் காரில் கூட டிக்கியில் கூட தூக்கி போட்டு நீங்கள் ஊருக்கு போய் கூட துவைச்சிக்கலாம், அந்த அளவுக்கு போட்டுரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷினாலே 2 பேர் இருந்தால் தூக்கி ஒரு இடத்துல வைக்க முடியாது, ஒரு ஹெல்ப் தேவை. நீங்கள் தனியாக இருந்தால் பிரச்சனை கவலையே இல்லை, நீங்கள் யாரோட ஹெல்ப் நீங்கள் எதிர்பார்க்க வேண்டாம். ஜஸ்ட் 3 விரலும் சரி ஒரு கையாக இருந்தாலும் சரி தாராளமாக நீங்கள் இப்படி லிஃப்ட் பண்ணிக்கலாம். எத்தனை கிலோ வரும் இது வந்து பார்த்தீங்கன்னா 12 கிலோ வரும். பேக்கிங்கோட உங்களுக்கு 13 கிலோ வந்து அழகாக நீங்கள் வந்து தூக்கிக்கலாம். இதுலேயே வந்து எத்தனை கலர்ஸ் இருக்கும் நமக்கு? இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேஜஸில் ஒவ்வொரு கலர் இருக்குது. இப்போ நீங்கள் இதில் பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் 9 கேஜி, இங்கே பார்த்தீங்கன்னா ரோஸ் கலரு, அதுக்கப்புறம் க்ரீனு, மல்டி கலரில் இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேஜஸ்க்கும் ஒவ்வொரு கலர் இருக்குது. அந்த கலர் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சினா ஸ்க்ரீனுக்கு கீழே இருக்கிற நம்பருக்கு வந்து 9345 நம்பருக்கும் அந்த நம்பருக்கு ஜஸ்ட் வாட்ஸ்அப்பில் ஹாய்ன்னு மட்டும் போடுங்க. எங்களோட எல்லா ப்ராடக்ட்டு அதோட கலரு அதோட ஃபோட்டோ எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாக வரும். சூப்பர் ப்ரோ. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவுட்லெட் பின்னாடியே கொடுத்துருப்போம். இந்த கொக்கி இருக்குது பார்த்தீங்களா, இந்த கொக்கி எடுத்து கீழே ஒட்டினாலே போதும், உங்களுக்கு தண்ணி ஆட்டோமேட்டிக்காக வெளியே போயிடும். அழுக்கு தண்ணி எல்லாமே வெளியே போயிடும். உள்ளே இருக்க தண்ணி வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வெளியே போயிடும். உங்களுக்கு தண்ணி ஸ்டாப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மேலே மாட்டிக்கோங்க, மறுக்க கொக்கியில் மேலே மாட்டிங்கன்னா உங்களுக்கு தண்ணி வெளியே போகும், அப்படியே ஸ்டாப் ஆகிடும். இதுக்கு சுவிட்சோ எதுவுமே கிடையாது. தண்ணி வெளியே போகணும்னு நினச்சா நீங்கள் எடுத்து விட்டா போதும். தண்ணி வேண்டாம் என்ன ஸ்டாப் பண்ணணும்னா மேலே மாட்டினா உங்களுக்கு தண்ணி வந்து ஹோல்ட் ஆகி எல்லாமே அதே தான். இது வந்து பார்த்தீங்கன்னா 6 கேஜி, அடுத்து 8 கேஜி. என்னப்பா 2 ஒரே மாதிரி இருக்குது, கலர் மட்டும் தான் டிஃப்ரென்ஸாக இருக்குன்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். இது வந்து பார்த்தீங்கன்னா இதோட குவாலிட்டி வந்து உங்களுக்கு ஒவ்வொரு கேஜஸ்க்கும் ஒவ்வொன்று இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா 3 லேயர் போட்டிருந்தோம்னா இதுக்கு வந்து 4 லேயர் போட்டிருக்கோம். அப்போ இதெல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், அப்படி கிடையாது. இது பெஸ்ட் குவாலிட்டி பெஸ்ட் கிரேடில் தான் நம்ம போட்டிருப்போம். அதோட கேஜஸ் நம்ம அதிகமாகும் போது மோட்டர் கெப்பாசிட்டி வெயிட் ஆகும்போது துணி நம்ம வெயிட் ஆகும்போது அதுக்கு தகுந்தாப்புல ஸ்டாண்டர்டாக வெயிட் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். பில்டு குவாலிட்டி வந்து நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா 9 கிலோ, சேம் அதே கான்செப்ட் தான். உங்களுக்கு இம்ப்ரூவ் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ளரும் உங்களுக்கு இம்ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்கோம். பில்டு குவாலிட்டி உங்களுக்கு இம்ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் மோட்டரோட கெப்பாசிட்டி வந்து உங்களுக்கு வந்து அதிகப்படுத்தி காட்டியிருக்கோம். அதுக்கப்புறம் இது எப்படி யூஸ் பண்ணி கேட்டிங்கன்னா நார்மலாக வந்துட்டு நான் சொன்ன மாதிரி என்னென்ன அட்வான்டேஜ் சொன்னால் தண்ணி உங்களுக்கு சேவ் ஆகும், ஸ்பேஸ் உங்களுக்கு சேவ் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 5 மணி நேரம் ஓட்டினா தான் உங்களுக்கு 1 யூனிட் கரண்ட் வரும். ஓகே ப்ரோ. 5 மணி நேரம் ஓட்டினா தான் 5 மணி நேரம் ஓட்டினா தான் 1 யூனிட் கரண்ட் வரும். இது எப்படி யூஸ் பண்ணுன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ப்ளக்கில் சொருகினதுக்கப்புறம் தண்ணி பவுட்ரு துணியெல்லாம் போட்டதுக்கப்புறம் கீழே வந்து ஒரு டைமர் இருக்கும். இதுதான் டைமர், எத்தனை நிமிஷம் நம்ம துவைக்கணும் அது செட் பண்ணால் போதும், அதுவாக துவைச்சிக்கும். ஏரோமார்க் வந்து ரைட் சைட் போட்டிருக்கோம். ரைட் சைட் மட்டும் தான் நீங்கள் திருப்பணும் தவிர ஏரோமார்க் போட சைடு நீங்கள் எப்பயுமே திருப்பவே கூடாது. இப்போ 5 நிமிஷம் எனக்கு துணி துவைச்சா போதுன்னா 5 நிமிஷம் செட் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு 10 நிமிஷம் வைக்கணும், எக்ஸ்ட்ரா அதிகப்படுத்திக்கலாம். 15 நிமிஷம் வைக்கணும் வச்சுக்கலாம். இதுக்கு மேலே 0 போகாது, இதோட ஸ்டாப் ஆகிக்கும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா வேண்டாம் இப்போ நான் 15 வச்சுட்டா எனக்கு 5 நிமிஷம் துவைச்சா போதும் அப்படின்ட்டு சொல்லிட்டு திருப்பாங்க. அப்படி நீங்கள் பண்ணவே கூடாது. சில டைம் வந்து 0 திருப்பி ஆஃப் பண்ணிடுவாங்க. அப்படின்னு நீங்கள் எப்பயுமே பண்ணக்கூடாது. எப்படி ஆஃப் பண்ணி கேட்டீங்கன்னா சுவிட்ச் இருக்கு பார்த்தீங்களா, சுவிட்ச் ஆஃப் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக அதுவாக 0 மெயினாக மட்டும் தான் ஆஃப் பண்ணணும். ஓகே ப்ரோ. இப்போ இது டைமர் சொன்னீங்க, அது கீழே எக்ஸ்ட்ரா ஒரு பட்டன் இருக்கு. அது இப்போ நீங்கள் 6 கிலோ 8 கிலோ பார்த்தீங்கன்னா அந்த இது கிடையாது. ஆமாம். 9 கிலோ 15 கிலோ இருக்கு. அது என்ன பார்த்தீங்கன்னா பஸ்ஸர் சிஸ்டம். பஸ்ஸர் எதுக்காக கொடுத்துருவாங்க, இப்போ 0 திருப்பறதுக்கு முன்னாடி ஒரு 2 செகண்ட் 3 செகண்ட் முன்னாடி லைட்டு சவுண்டு வந்து நம்மளை வந்து இண்டிகேட் பண்ணும். இப்போ நான் மிஷின் இங்கே போட்டுன்னா அங்கே போய் ஏதோ ஒர்க் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியாது, மிஷின் நின்றுச்சிடும். இதில் வந்து சவுண்டு வெளிச்சமாக வரும். அப்போ எனக்கு சவுண்டு கேட்டோன்னு ஓகே மிஷின் நிற்க போது நம்ம அடுத்த செட்டு துணி போட்டுக்கலாம். அதுக்கு தான் வந்து பஸ்ஸர் சிஸ்டம் கொடுத்துருவோம். ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 6 கிலோ 8 கிலோ 9 கிலோ மட்டும் தான் தயாரிச்சிருந்தோம். கஸ்டமர் வந்து நிறைய பேர் வராங்க, வந்துட்டு இதெல்லாம் புதுசாக இருக்குது, இதெல்லாம் வாஷிங் மிஷினான்ட்டு நிறைய டவுட்டில் வந்துட்டு வாங்கிட்டு போகிறாங்க. வாங்க கூட மாட்டேங்கிறாங்க, நல்லா துவைக்கமான்ட்டு நாங்கள் வந்துட்டு கொடுக்கும்போது சரி நாங்கள் ஒன்று வாங்கிட்டு போகிறோம்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போகிறாங்க டவுட்டோட. அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் கழிச்சு வந்தோடனே உங்கள் ப்ராடக்ட் நல்லா இருக்கு ப்ரோ, நல்லா துவைக்குது, நாங்கள் இப்படி பார்த்ததே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சொல்லும் போது தான் எங்களால் இவ்வளோ நல்லா பெருசாக வளர முடிஞ்சுது. ஓகே ப்ரோ. அதுக்கப்புறம் அவங்க என்ன கேட்டாங்கன்னா எங்களுக்கு இன்னும் அதிக கேஜஸ் கொடுங்க, நாங்கள் நிறைய துணி துவைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுக்காகவே பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் எடிஷன் நம்ம வந்து 11 கிலோ லான்ச் பண்ணியிருக்கோம். அது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே சர்க்கிள் டைப்பில் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் டைப்பில் இருக்கும். சேம் அதே கான்செப்ட் தான். உங்களுக்கு மோட்டர் கெப்பாசிட்டி பில்டு குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம். அப்புறம் ஸ்பேஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா பெருசாகவே கொடுத்துருக்கோம். 11 கிலோ நம்ம வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து உங்களுக்கு டவுட் நல்லாவே இருக்கும், நல்லா அழுக்கு போகுமா, கண்டிப்பாக குவாலிட்டி நல்லா இருக்குமா, என்னென்ன ப்ரைஸில் வைக்கிறீங்க அப்படின்ட்டு இருக்கோம். நான் வந்து எங்கள் கம்பெனினால சூப்பராக துவைக்கும் 100% நல்லா இருக்கும் அப்படி சொல்ல மாட்டோம்.
நீங்கள் ஒரு டைம் வாங்கிட்டு போங்க, வாங்கிட்டு போயிட்டு உங்களுக்கு அழுக்கு போகலை, குவாலிட்டி சரியில்லை அப்படின்னு நினச்சா நீங்கள் யாருக்கும் எங்கள் கம்பெனியை ரெஃபர் பண்ணவே வேண்டாம். ஏன் அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்லணும்னா, வர கஸ்டமர் நாங்கள் எதுவுமே சொல்ல மாட்டோம், வாங்கிட்டு போங்க. இதே மாதிரி தான் நாங்கள் சொல்லிக் கொடுப்போம். அவங்க சொல்லி உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி சொன்னனால எங்களால் இவ்வளோ க்ரோத் ஆக முடியுது. அதனால தான் நாங்கள் வந்து இவ்வளோ பெரிய கம்பெனி எங்களால் வர முடிஞ்சது. ஓகே ப்ரோ, இப்போ எத்தனை வருஷமாக வந்து நம்ம இந்த ஃபீல்டில் இருக்கோம்? நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 40 வருஷத்துக்கு மேலே பண்ணிகிட்டு இருக்கோம். ஓ சூப்பர் ப்ரோ. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் கிரைண்டரில் ஆரம்பித்து அப்புறம் பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷின் எல்லா வீட்டுக்கு போய் சேரணும். அதே மாதிரி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணுக்காகவே இந்த கான்செப்ட்லாம் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகே ப்ரோ, 40 வருஷம்ன்றப்ப அது நம்பிக்கை மட்டும் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க ப்ரோ. அடுத்து என்ன கட்டுறீங்க? அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார்டிங் வந்து நம்ம இது மட்டும் தான் பண்ண ஆரம்பித்தோம். கஸ்டமர் என்ன கேட்குறாங்களோ அதை செஞ்சு கொடுக்குறது நம்ம தேவிலட்சுமி கடமை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க 11 கிலோ கேட்டாங்க. அதிக கேட்டோம்னா அவங்களுக்கு நம்ம 11 கிலோ கொடுத்தோம். அதுக்கப்புறம் என்ன கேட்டாங்கன்னா எங்களுக்கு ட்ரையர் ஆப்ஷன் கொடுங்க, இன்னும் எங்களுக்கு நல்லா ஹாப்பியாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் வந்து ஃபுல்ஃபில் ஆயிரும் அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரையர் ஆப்ஷனும் கண்டுபிடிச்சோம். இதில் ட்ரையரோட வரும், உங்களுக்கு துவைச்சு அலாசு காய வச்சு கூட கொடுத்துரும். நம்ம கிட்ட இதுவும் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் வந்து 7.5 கிலோலேருந்து 8.5 கிலோ 9 கிலோ மட்டும் பண்ணிக்கும். ஸ்டார்டிங் வந்து எல்லாரும் 6.5 கிலோலேருந்து பண்ணுவாங்க, 6 கிலோ அப்படி. நம்ம ஸ்டார்டிங்கே கொஞ்சம் ஹெவியாக கொடுக்கணுக்காக அவங்களுக்கு 7.5 கிலோலேருந்து கொடுத்துருக்கோம். இதுதானுங்களா? நம்ம ஸ்டார்டிங் வந்து ஹெவியாக கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம ஹெவியாக கொடுக்கலாம், எல்லாத்துக்கும் டவுட் என்ன வரும் பார்த்தீங்கன்னா ஹெவியான ப்ரைஸ் தான் வச்சிருப்பாங்க. நீங்கள் வந்து தேவிலட்சுமி வந்து இருக்கீங்க, அதனால நீ ஷாக்கிங் ப்ரைஸாக உங்களுக்கு கொடுக்க போகிறேன், வாங்க இதை காட்டுறேன். ஓகே ப்ரோ. இது வந்து பார்த்தீங்கன்னா 7.5 கிலோ எல்லா வாஷிங் மிஷின்லையும் எங்களோட இங்கே மென்ஷன் இருக்கும். நீங்கள் எந்த கேஜஸ்லாம் கேட்க வேண்டாம், நீங்களே பார்த்தாலே தெரியும். 7.5 கிலோ 8.5 கிலோ ஆயிரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்லெட் உங்களுக்கு இங்கே பைப் கொடுத்துருவோம். நாங்களே இன்லெட் பைப்போ அவுட்லெட் பைப்போ நாங்களாக கொடுத்துருவோம். ஓகே. இந்த ஆப்ஷன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3, 6, 9, 12, 15 நம்ம ஸ்டார்டிங் பார்த்தோம் பார்த்தீங்கன்னா அதே கான்செப்ட் தான். 3 நிமிஷம் 6 நிமிஷம்னா 6 நிமிஷம் ஃபுல்லாக நீங்கள் 15 நிமிஷம் மட்டும் வச்சுக்கலாம். 0 மட்டும் திருப்பிடாதீங்க. அதே மாதிரி நார்மல் ஸ்ட்ராங்கு ட்ரைன்னு இருக்கும். நார்மல் இருக்கா பார்த்தீங்கன்னா நீங்கள் சட்டை ஃபேண்ட் தண்ணி எல்லாம் ஊற்றுனதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு நார்மல் வச்சுன்னா நீங்கள் சட்டை ஃபேன் நார்மல் இருக்குது பார்த்தீங்கன்னா அதெல்லாம் நார்மல் யூசேஜ். வீட்டில் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணலாம், அதெல்லாம் நார்மல் வச்சு நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். ஸ்ட்ராங் எதுக்காக பார்த்தீங்கன்னா நீங்கள் பெட்ஷீட்டோ ஜீன்ஸாக இருக்கும், அதெல்லாம் தண்ணியில் போட்டால் ரொம்ப வெயிட் ஆயிரும். அப்போ மோட்டர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு சுற்றும். அந்த இது ஸ்ட்ராங் வந்து அதிகப்படுத்துறதுக்காக உங்களுக்கு ஸ்ட்ராங் ஆப்ஷன் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். அந்த ஹெவி லோடு போட்டாலும் உங்களுக்கு இந்த கெப்பாசிட்டியில் உங்களுக்கு சுற்றணுமோ அந்த இதில் உங்களுக்கு சுற்றி நீட்டாக உங்களுக்கு கொடுத்துரும். அதுக்கப்புறம் நீங்கள் கேட்ட ட்ரையர் வந்துடும். ட்ரையர் வந்து மேக்ஸிமம் 5 நிமிஷம் கொடுத்துருக்கோம். நீங்கள் 5 நிமிஷம் மட்டும் ட்ரைவ் பண்ணிக்கலாம். பஸ்ஸரும் உங்களுக்கு ஆட் ஆயிரும். அதாவது ட்ரை ஆகி முடிச்சிருச்சு அப்படின்னா நமக்கு வந்து இதுலேயே பஸ்ஸர் இருக்கும். நீங்கள் துவச்சு முடிச்சாலும் பஸ்ஸர் வரும், ட்ரையர் முடிச்சாலும் பஸ்ஸர் எல்லாத்துக்கும் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா 7.5 கிலோ. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கே 2 வேரியன்ட் தான் பண்ணிட்டு இருக்கோம். என்னென்ன பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து கிளாஸ் வேரியன்ட், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் வேரியன்ட். 7.5 கிலோலையும் உங்களுக்கு பிளாஸ்டிக் வேணும்னா பிளாஸ்டிக் எடுத்துக்கலாம், கிளாஸ் வேணும்னா கிளாஸ் எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா 9.5 கிலோ பிளாஸ்டிக் மாடல். ஓகே. பிளாஸ்டிக் மாடலாக என்ன சொல்கிறது கிரேடு கம்மியாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஹை குவாலிட்டி நம்ம பண்ணிட்டு இருக்கோம். பெஸ்ட்டான பார்த்ததுன்னா கிரேடில் போட்டுட்ருக்கோம். இதுக்குமே சேம் வாரண்டி தானே ப்ரோ? சேம் வாரண்டி. நீங்கள் எந்த எடுத்தாலும் சேம் வாரண்டி நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம். ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தா இது வந்து பார்த்தாலே பிளாஸ்டிக் வேரண்டி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இல்லை எனக்கு வந்து கிளாஸ் வேரண்டி வேணும், இப்போ நம்ம வந்து கொடுக்குறக்காண்டி இப்போ அந்த வாஷிங் மிஷின் போதும், இந்த கஸ்டமருக்கு இந்த ப்ரைஸில் இவ்வளோ போதும்னு நம்ம நினைக்க மாட்டோம். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குற காசுக்கு பெஸ்ட்டாகவும் இருக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லுக் வைஸ் வந்து பக்காவாக இருக்கணும். ப்ரீமியம் லுக்குக்காக அவங்களுக்கு 9.5 kg கிளாஸ் நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம். ஓகே. இது ஃபுல்லாக இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக். இப்போ இது ஆட்டோமேட்டிக் செமி ஆட்டோமேட்டிக். ஓகே ப்ரோ. இது எங்கப்பா டச் எதுவுமே காணா, இதான் டச் கண்ட்ரோல் அப்படிலாம் நீங்கள் நினைக்கலாம். ஹைட் ஆகி வச்சிருக்கோம் நம்ம ஆப்ஷன். இதுலேயே சேம் அதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து துவைக்கிற நிமிஷம் எக்ஸ்ட்ரா சோக்குன்னு இருக்குப்பா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். எதுக்காக பார்த்தீங்கன்னா நீங்கள் சோக்கில் வச்சுட்டிங்கன்னா சோக்குலேருந்து 15 நிமிஷம் மட்டும் உங்களுக்கு வந்து ஊற வைக்கும். அதுவாக ஊற வச்சு லைட்டான ஷேக்கில் இருக்கும். ஊற வச்சதுக்கப்புறம் 15:0 மட்டும் உங்களுக்கு துவைச்சி வச்சிடும். பக்காவாக உங்களுக்கு கிளீனிங் கிடச்சிரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அதில் என்ன பார்த்தோம்னா நார்மல் ஸ்ட்ராங்கு ட்ரெயின்னு பார்த்தோம். ட்ரெயின் போல ஜென்டலும் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். எதுக்காக பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் காஸ்ட்லியான ஒரு 50,000 ஒரு saree சட்டை வாங்குறீங்கன்னா அது நம்ம கூட போட்டு மிங்கிள் ஆக மாட்டோம். தனியாக கிளியக்கூடாது, பார்த்து அது ஒரு கேர் எடுத்துக்கும். அது நீங்கள் கேர் எடுக்கிற மாதிரியே இந்த மிஷின் கேர் எடுக்கணும். நீங்கள் ஜென்டல் ஆப்ஷன் கொடுத்தா போதும், பக்காவாக உங்களுக்கு ஸ்லோவாக எந்த ஒரு டேமேஜ் இல்லாமல் நீட்டாக துவைச்சி கொடுத்துரும். அதை மெதுவாக பொறுமையாக துவைச்சி கொடுத்துரும். ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதான் நாங்கள் சொன்ன மாதிரி கொடுக்கணுக்கான எதுவுமே கொடுக்கட்டும். எல்லாமே கஸ்டமருக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே இந்த ப்ரைஸில் எப்படி கொடுப்பாங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்கில் மட்டும்தான் இந்த ஃபியூச்சரை பார்த்துருப்பீங்க. 20,000 மேலே போனால் தான் உங்களுக்கு சாஃப்ட் டோர் க்ளோசிங் சிஸ்டமே கொடுத்துருப்பாங்க. அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ மேலே கிளாஸ் இருக்குது. இப்போ நான் சில பேர் என்ன பண்ணால் இப்படி போட்டால் டம்மான்னு சாத்திடுவேன். ஆனால் இப்படி சாத்த ஒட்டினா பார்த்தீங்கன்னா நான் கையை எடுத்துட்டேன், ஆட்டோமேட்டிக்காக அதுவாக சாஃப்ட் டோர் க்ளோசிங் ஆகும். இப்போ நான் தூரத்துலேருந்து காட்டிடுங்க.
பார்த்தீங்கன்னா இது அழகா சாஃப்டா எந்த ஒரு டேமேஜும் இல்லாமல் அழகா மெதுவாக உங்களுக்கு சாத்து. இது சாஃப்ட்வேர் டோர் க்ளோசிங். இதுவும் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். இதுவும் அப்படி தானே கேட்டால் இது அப்படி கிடையாது. போட்டிங்கன்னா குயிக்காக சாத்திரும். ஏன்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து சென்சார் கொடுத்துருக்கும். ஓகே, என்ன சென்சார்? சென்சார் இப்போ நம்ம ட்ரையர் ஓடிட்டு திறந்துட்டீங்க, லைட்டாக அப்படி ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா சென்சார் கட் ஆகி உங்களுக்கு மிஷின் ஸ்டாப் ஆயிடும். ஃபீட் ஹவுஸும் உங்களுக்கு ட்ரை பண்ணுறதுக்காக அந்த ப்ராசஸ் போயிட்டு இருக்கும். நம்ம குயிக்காக எடுத்து திறந்து பார்த்தோம்னா அது செயல்படாது. சென்சார் வந்து கட் ஆயிரும். ஓகே ப்ரோ, சூப்பர் ப்ரோ. இப்போ எல்லா மாடல் பற்றியும் சொன்னீங்க. இப்போ இதோட ப்ரைஸ்லாம் தெரிஞ்சுக்கணும், என்ன ப்ரோ பண்ணுவோம்? எல்லாருமே அதுதான் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. என்ன தம்பி தரப்போகிறான், என்னப்பா ஒரு 10,000 தருவியா அப்படி கேட்க, நான் 10,000 உங்களுக்கு கொடுக்கவே மாட்டேன். உங்களுக்கு 7.5 கிலோ ஸ்டார்டிங் வேரியண்ட்டே பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் மாடல் வெறும் 6,750 ப்ளஸ் ஜிஎஸ்டியோட கொடுத்துருக்கோம். 1,750 ரூபா. 6,750 ப்ளஸ் ஜிஎஸ்டியோட கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் மாடல் ப்ரீமியம் மாடலே உங்களுக்கு வந்து சொல்லிடுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் வேரியண்ட்டு உங்களுக்கு 9.5 கிலோ வந்துடும். உள்ள ஸ்பேஸும் பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாக இருக்கும். உள்ள பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இது நீங்கள் வெளியே விசாரிச்சு பாருங்க. அதுவும் இந்த ஸ்பெக்கெல்லாம் இருக்கவே இருக்காது. மோஸ்ட்டாக வந்து நார்மலாக கொடுப்பாங்க. அதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா 15,000 16,000 சொல்லுவாங்க. நீ என்னப்பா ஒரு 12,000 13,000 தருவியா அப்படின்னு கேட்கலாம். அவ்வளோலாம் தர மாட்டோம். வெறும் 9,000 ப்ளஸ் ஜிஎஸ்டியோட கொடுத்துட்டு மாடலே உங்களுக்கு ப்ரீமியம் மாடலோட ரேட் சொல்ல வெறும் 9,000 ப்ளஸ் ஜிஎஸ்டி கொடுங்க. தாராளமாக இது வீட்டுக்கு எடுத்துப்பாங்க ப்ரோ. இப்போ அதே மாதிரி இப்போ டெலிவரிலாம் எந்த மாதிரி ப்ரோ பண்ணிட்டு? டெலிவரி வந்து நம்ம ஆல் ஓவர் இந்தியா பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் கோயம்புத்தூர்ல இருக்கீங்கன்னா டேரெக்டாக நம்ம கம்பெனி வாங்க. கம்பெனிக்குள்ளே யாருமே நீங்கள் பார்க்கக்கூடாது, நீங்கள் வரக்கூடாதுன்னு சொல்லவே மாட்டோம். நாங்கள் எப்படி செய்கிறோம் நீங்கள் பாருங்கள். கடைசி வரைக்கும் நீங்கள் போயிட்டு நாங்கள் என்னென்ன மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம், என்னென்ன பண்ணுறோம், நீங்கள் A to Z மட்டும் நீங்கள் பார்க்கலாம். பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மட்டும் நீங்கள் வாங்கிட்டு போகலாம். இல்லை நீங்கள் வந்து நான் பார்க்கணும், சும்மா பார்க்கணும், நான் தெரிஞ்சுக்கணும், பார்க்க வரேன் அப்படின்னா கூட தாராளமாக வாங்க. உள்ளே யாருமே விட மாட்டோம், சொல்ல மாட்டோம். தாராளமாக வாங்க, பாருங்கள். பார்த்துட்டு ஒரு பீஸ் இருந்தாலும் சரி 100 பீஸ் இருந்தாலும் சரி தாராளமாக வாங்கிட்டு போங்க. அதே மாதிரி நான் வந்துட்டு வெளியூரில் இருக்கேன், சென்னையில் இருக்கேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா எங்கள் எல்லா டீலரும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டில் இருக்காங்க. அவங்க நாங்கள் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருவோம். அவங்கள இங்கே கான்டாக்ட் பண்ணால் அவங்களும் சேம் அதே கான்செப்ட் மாதிரி தான் பண்ணுவாங்க. உங்களுக்கு அவங்க வாங்குறது நீங்கள் புக்கிங்லேருந்து வீட்டுக்கு டெலிவரி மட்டும் A to Z அவங்கள ப்ராப்பராக பார்த்துருவாங்க. சூப்பர். நீங்கள் எதுக்குமே வந்து கவலையே படாங்க. ஸோ வாஷிங் மிஷினை பற்றி டீட்டெயிலாக சொன்னீங்க. இப்போ அதே மாதிரி நமக்கு மிக்சிங் கிரைண்டர் இருக்குன்னு சொன்னீங்க. அதை பற்றி இப்போ நீங்கள் பின்னாடி பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா டேபிள் டாப்பு கிரைண்டரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளோட DLIயோட மிக்சி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டில்ட்டிங் மாடல் காட்ட போகிற. ஸ்டார்டிங் வந்து உங்களுக்கு டேபிள் டாப்பை காட்டும். ஓகே. டேபிள் டாப் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே யூஸ் பண்ணியிருப்பீங்க, எல்லாமே பார்த்துருப்பீங்க, எல்லாருமே யூஸ் பண்ணியிருப்பீங்க. இதில் என்னப்பா சிறப்பு அம்சம்லாம் நீங்கள் வச்சிருக்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் கிடையாதுங்க. ப்ரைஸு குவாலிட்டியும் தான். சூப்பர் ப்ரோ. இதில் மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காமனாக லிட்டு வந்துடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு இதோட கெப்பாசிட்டி எவ்வளோ கேட்குறாங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா 2 லிட்டர் கெப்பாசிட்டி ப்ளஸ் 1 இயர் வாரண்டியாக கொடுத்துருக்கோம். இதுக்கு அட்டாச்மெண்ட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்பாத்தி மாவு பிசைறதும் தேங்காய் துறதும் உங்களுக்கு ஃப்ரீயாகவே நாங்கள் கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுலேயே வந்துட்டு அலுமினியம் காப்பர் உங்களுக்கு வேணும்னு நினச்சா அலுமினியம் தனியாக போட்டுருக்கோம். காப்பர் வேணும்னு நினச்சா உங்களுக்கு தனியாக காப்பரும் போட்டு அதுவுமே வந்து மாற்றி வாங்கிக்கலாம். உங்களுக்கு மிக்சிங் பண்ணி இதுதான் அலுமினியம் காப்பர் மிக்சிங் பண்ணி பியூர் காப்பர் சொல்லிட்டு மார்க்கெட்டில் 5,000 6,000 கொடுத்துட்டு இருக்காங்க. நம்ம அப்படி பண்ண போகிறதே இல்லை. உங்களுக்கு அலுமினியம் நினச்சிங்கன்னா அலுமினியம் உங்களுக்கு மேனுஃபேக்சரிங் பண்ணி மோட்டர் தயாரித்து உங்களுக்கு கொடுத்துருவோம். காப்பர் வேணும்னா சேம் ப்ராசஸ் உங்களுக்கு அதே மாதிரி கொடுத்துருவோம். எல்லாமே தனித்தனியாக உங்களுக்கு பேக் பண்ணி நாங்கள் கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 20 நிமிஷத்துலேயே உங்களுக்கு மாவு வந்து ஆட்டி கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டில்ட்டிங் மாடல் சேம் உங்களுக்கு அதே கான்செப்ட் தான். உங்களுக்கு மேலே வந்துட்டு மேலே அதே மூடி வந்துடும். உங்களுக்கு 2 கிட்டு இதுக்கும் ஃப்ரீயாகவே நம்ம வந்து கொடுத்துருவோம். சப்பாத்தி மாவு தேங்காய் தூள் உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துருவோம். இதோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 2 லிட்டர் கெப்பாசிட்டி தான் உங்களுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா மோட்ரு ப்ளஸ் கீர் வந்துருக்கும். கீர் எதுக்காக கொடுத்துருவாங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா அரிசி போட்டால் கூட நின்று ட்ரம்மு அந்த லோடு வந்து உங்களுக்கு ஃப்ரீ பண்ணி கொடுக்கறதுக்காக தான் அந்த கீர் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த கீர் என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா இந்த லோடு உங்களுக்கு ஃப்ரீயாக அந்த லோடு இருந்தாலும் உங்களுக்கு ஃப்ரீயாக அதை உடச்சி உங்களுக்கு அரைச்சி கொடுத்துரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டில்ட் மாடல். இதில் எல்லாத்துக்கும் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா மாவை ஆட்டினதுக்கப்புறம் எடுத்து கையோட்டு எடுக்கிறதுக்கும் வெளியே போய் கழுவுறதுக்கும் கஷ்டமா இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா நம்மளே எடுத்துட்டு போனாலும் ஸ்லிப் ஆகி விழுகிற கூட சான்ஸ் இருக்கு. கால் அதிகமா இருக்கும். அந்த இதெல்லாம் தவிர்க்கிறதுக்காக என்ன பண்ணா சைடு நாபு இருக்கு பாத்தீங்கன்னா, இந்த நாபை ஜஸ்ட் இப்படி இழுத்தீங்கன்னா போதும். இழுத்துட்டு லைட்டா சாய்ச்சி கை எடுத்தீங்கன்னா போதும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா மாவு வந்து அழகா ஸ்லைடாகி வந்துடும். இதுலயே நீங்க அழகா கழுவி வெளியே எட்டு போகணும் கூட அவசியம் கிடையாது. இதுலயே நீங்க அழகா கழுவி நிப்பாட்டும் போது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவாக லாக் ஆகிக்கும். சாய்க்கும் போது மட்டும் ஒரு நாப்பை லைட்டாக இழுத்துட்டு சாய்ச்சிக்கோங்க. நிப்பாட்டும் போது அதுவாக ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து லாக் ஆகிக்கும். ஓகே ப்ரோ, சூப்பராக இருக்குது. இதில் என்ன மோட்டர் ப்ரோ யூஸ் பண்ணிருக்கீங்க? இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம சொந்த தயாரிப்பு மோட்டர் தான். அதுவுமே எல்லாமே A to Z எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம சொந்த தயாரிப்பு தான். கீழே ட்ரம்லாம் பார்த்தீங்கன்னா போதும்
ஓ எல்லாம் ரெடியாக இருக்கு. ஓ அது அடுத்து இது ரெடி ஆகுது. அடுத்து இது வந்து இப்போ லஞ்ச் போயிருக்காங்க. லஞ்ச் முடிச்சதுக்கப்புறம் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. சூப்பர் ப்ரோ. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிக்ஸி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங்கே பேசிக் வேரியண்ட் ஒரே வேரியண்ட் தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இதோட வந்து பார்த்தீங்கன்னா 550 வாட்ஸ் நம்ம கொடுக்க போதில்ல. ஸ்டார்டிங்கே நம்ம வந்து ஜாஸ்தியாக கொடுக்காங்க. 750 வாட்ஸ் நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கோம். உங்களுக்கு 3 ஜாரோட வந்துடும். பெரிய ஜார், மிடில் ஜார், ஸ்மால் ஜார். உங்களுக்கு பாக்ஸில் 3 ஜாரோட கம்பல்சரியாக வந்துடும். உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பியூர் காப்பரால் நம்ம வந்து போட்டுட்ருக்கோம். எல்லா ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா 1 இயர் வாரண்டி நம்ம வந்து கம்பல்சரியாக பண்ணிட்டு இருக்கோம். வாரண்டி முடிஞ்சு கவலைப்படாதீங்க. எப்போ வந்தாலும் நம்ம சர்வீஸ் அவுட் பெஸ்ட்டாக பண்ணி கொடுப்போம். ஓகே சரிப்பா, எல்லாம் சொல்லியாச்சு. எல்லாம் எதுக்காக வெயிட் பண்ணுறீங்கன்னு தெரியும். ப்ரைஸ்க்காக தான் வெயிட் பண்ணுறீங்க. என்னப்பா இது வந்து ஒரு 3000 அந்த அளவுக்கு தருவீங்களா அப்படின்னு நினைப்பீங்களா? அவ்வளோலாம் கொடுக்கவே மாட்டாங்க. நான் சொன்ன மாதிரி தான் ஷாக்கிங் மேலே ஷாக்கிங்காக உங்களுக்கு வச்சுக்கிட்டே இருக்க போகிறேன். எவ்வளோ தானே கேட்குறீங்க? வெறும் 1900 + GST கொடுத்துட்டு இருக்கோம். 1900 வெறும் 1900 + GST கொடுத்துட்டு இருக்கோம். இந்த டில்டி மாடல் வந்துட்டு டில்டி நீங்க ஆன்லைன்லயும் சரி ஆஃப்லைன்லயும் சரி தேடி பாருங்க. 6000 இருந்து 7000 8000 மேல போய்கிட்டே தான் இருக்கும். எல்லாரும் அந்த ரேஞ்சில் கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா நம்ம அவ்வளவு சொல்லவே போறது இல்லை. எவ்வளவு தானே கேட்குறீங்க? வெறும் 2850 + GST கொடுத்துட்டு இருக்கோம். ப்ரோ அதை விட ஒரு 1000 ரூபாய் எக்ஸ்ட்ரா வருது. அந்த அளவுக்கு தான் வெறும் 2850 + GST கொடுத்துட்டு இருக்கோம். தாராளமாக கொடுத்து வீட்டுக்கு எடுத்து போய்க்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மிக்ஸி வந்து உங்களுக்கு GST சேர்த்து வெறும் 2000 ரூபாய்க்கு கொடுத்துருக்கோம். ஜிஎஸ்டியோட சேர்த்து 2000 ரூபாய். ஜிஎஸ்டியோட சேர்த்து வெறும் 2000 கொடுத்துருக்கோம். 2000 கொடுத்தீங்கன்னா போதும். இந்த மிக்ஸி நீங்கள் அழகாக வீட்டுக்கு எடுத்து போய்க்கலாம். என்னப்பா ஏதோ ஆஃபரா ஃபெஸ்டிவலா அப்படின்னு நினைப்பீங்க. நான் ஸ்டார்டிங்கே சொன்னது தான். முழுக்க இது வந்து மேனுஃபேக்சரிங் யூனிட். நம்மளாம் சொந்தமாக தயாரித்து கஸ்டமர் டேரெக்டாக வந்தால் நம்ம அப்படியே கொடுக்குறனால தான் எங்களால் இவ்வளோ கம்மியான ப்ரைஸை கொடுக்க முடியுது. எங்களுக்கு இடையில வந்து டீலரோ இல்லை ஷாப் ஓனரோ வந்தாங்கன்னா உங்களுக்கு அது ரேட் வந்து அதிகமாகும். நம்ம அதெல்லாம் பண்ணாமல் இருக்கிறது தான். நம்மளும் சொந்தமாக தயாரித்து நீங்கள் வந்து டேரெக்டாக கொடுத்தனால தான் உங்களுக்கு இந்த ப்ரைஸு. இப்போ நான் வீடியோவில் என்ன ரேட்டு சொல்கிறேன்னா அதே ரேட்டு தான். 10 பீஸ் எடுத்தால் இந்த ரேட்டு தரீங்க அது கிடையாது. நீங்கள் சிங்கிள் பீஸ் எடுத்தால் கூட இதே ரேட்டு தான். ஓகே ப்ரோ. இப்போ ரீட்டைல் மட்டும் தான் பண்ண முடியுமா? வந்து நீங்கள் ஹோல்சேல் ஏதாவது பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, நானும் இந்த எடுத்து பிஸ்னஸ் பண்ண ப்ரோ அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா தாராளமாக நம்ம கம்பெனிக்கு வாங்க. நம்மளோட MD சார் இருப்பார். அவர்கிட்ட நீங்கள் பேசுங்க. உங்களுக்கு பெஸ்ட் சப்போர்ட் அவர் நல்லாவே பண்ணி கொடுப்பாரு. சூப்பர் ப்ரோ. எல்லாமே டீட்டெயிலாக சொல்லிட்டீங்க. இப்போ நேரில் ஒன்றும் லொக்கேஷன் எங்கே போய் இருக்குது? ஓகே, மறுக்காக சொல்கிறேன். நம்ம கம்பெனி எங்கே லொக்கேட் ஆகிருக்கு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் சின்னவளம்பட்டி 5 நகர் ஏரிக்கரைன்னு சொல்லுவாங்க. அங்களோட நம்ம கம்பெனி வந்து லொக்கேட் ஆகிருக்கு. நம்மளோட இன்னொரு ஆஃபீஸ் இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் சங்கனூர் ரோடு பழைய பத்திர ஆஃபீஸ் சொல்லுவாங்க. அங்கே நம்மளோட ஆஃபீஸ் லொக்கேட் ஆகிருக்கு. நீங்கள் ஆஃபீஸ்லேயும் வந்து பை பண்ணிக்கலாம், நீங்கள் கம்பெனிலும் வந்து எடுத்துக்கலாம். எந்த கம்பெனிலுமே கொடுக்காத ஆப்ஷன் இவங்ககிட்ட என்ன அப்படின்னா நீங்கள் நேரில் வந்து இவங்க மேக் பண்ணுறதை பார்த்துட்டு கூட வாங்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க ப்ரோ. அப்படி தானே? கண்டிப்பாக. ஓகே, உங்களுக்கு இன்னுமே வந்து ஏதாவது டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களோட காண்டாக்ட் நம்பர், அட்ரஸ் எல்லாமே வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். மறக்காமல் காண்டாக்ட் பண்ணி பாருங்கள். நம்ம பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கங்க. பை சொல்லுங்க ப்ரோ.